Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salam ala asraf al-mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqan al-majid ba'd a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஈடு இணையற்ற அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும், சலாம் என்னும் சாந்தியமும் சலாத் என்னும் ஈடேற்றமும் இருளகத்தின் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவற்றை அறிவரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மற்றும் உலக முஸ்லிம்களின் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய சலாமும் சாந்தியமும் என்றென்றும் நிறைவாக நிரப்பமாக நிலவற்றமாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் சொல்கின்றேன். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஜாமியா பெரிய பள்ளிவாசல் மர்கஸினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்கள், மஸ்ஜிதினுடைய இமாம், மஹல்லா வாசிகள், மஸ்ஜிதினுடைய பல மஸ்ஜிதுகளினுடைய நிர்வாக பெருமக்கள், மாணவ மாணவிகளினுடைய பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேர் அல்லாஹ்வும் பெரும் கிருபையாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தினுடைய ஆண்கள், இந்த சமுதாயத்தினுடைய பெண்கள், இந்த சமுதாயத்தினுடைய சீரார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரசூல் விரும்பினார்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான், அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உம்மத் எல்லா நிலைகளிலும் பள்ளியோடு தொடர்பாகணும், பள்ளிவாசலோடு தொடர்பாகணும், மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்களோடு தொடர்பாகணும், மஸ்ஜிதுடைய இமாமோடு தொடர்பாகணும், தீனுடைய அமல்களோடு இந்த உம்மத் எல்லா நிலைகளிலும் தொடர்பாக வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூலுடைய விருப்பமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தான் விரும்பினாங்க, அல்லாஹ்வும் அதை தான் விரும்பக்கூடியவனாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் மஸ்ஜித் நபவிக்கு பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வராங்க. வரும்பொழுது பார்த்தா சஹாபாக்கள் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு அமல்கள் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. சில சஹாபாக்கள் குர்ஆன் ஓதி கொண்டு இருந்தாங்க, சில சஹாபாக்கள் திக்ர்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க, சில சஹாபாக்கள் மார்க்க சட்டங்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்தாங்க. இல்மு முஸாக்கரா நடந்து கொண்டிருந்துச்சு. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ் நான் யாரோடு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி பிரியப்பட்டானோ, இந்த உம்மத் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக பிரியப்பட்டானோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்ட ரப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூல் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி விரும்பினார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய சூழ்நிலையிலே அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய உயர்ந்த நோக்கத்தை, நியத்தை, இந்த நிகழ்ச்சி நடத்தப்படக்கூடிய உயர்ந்த நல்லெண்ணங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்தருள் புரிவானாக. நம்முடைய வாழ்நாளிலே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலங்களிலும் பள்ளியோடு, மதரசாக்களோடு, உலமாக்களோடு தொடர்புடைய நல்லோர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலேயே இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், இமாம் அவர்களுக்கு நாம் அதிகமான முறையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டோம். ஏன்னா மக்களை, சமுதாயம் சார்ந்த சிந்தனையுடையவர்களை எல்லாம் ஒரு மஜ்லிஸிலே ஒன்று கூட்டி கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய தீனுடைய சேவையை செய்து கொண்டிருக்கான். நம்முடைய சமுதாய பிள்ளைகளினுடைய முன்னேற்றம், ஈருலகத்தினுடைய கல்வியினுடைய முன்னேற்றம், இங்கே வெறும் உலக கல்வியை மட்டும் முன்னிறுத்தி பேசப்படக்கூடிய விஷயம் இல்லை.
அதனால தான் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களும் சரி, செயலாளர் அவர்களும் சரி, குர்ஆனுடைய ஆயத்துகளை நமக்கு உதாரணம் காட்டினாங்க. ரப்பி ஜித்னி இல்மா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாக்கள் என்பதாக சொல்லி குர்ஆனுடைய விஷயங்களை, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நமக்கு மேற்கோள் காட்டி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்திருக்காங்க. எனவே இது உலக கல்வியை மையப்படுத்தி மட்டுமல்ல, மார்க்க கல்வியும் மையப்படுத்தியது தான். அசல்ல 2 கல்வியும் ஒன்றாக தான் இருந்துச்சு. பல நாடுகளில், வடநாடுகளில், கேரளா போன்ற பகுதிகளில் நாம் எடுத்துக்கிட்டு சொன்னால் மதரசாவுடைய கல்வி, உலகத்தினுடைய கல்வி இரண்டுமே ஒரே இடத்தில் தான் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. நம்முடைய தமிழகத்தில் தான் மதரசா தனியாக, உலக கல்வி தனியாக என்பதாக சொல்லி பிரிஞ்சு போயிடுச்சு. இல்லை என்பதாக சொன்ன மதரசா கல்விக்கு முக்கியத்துவம், அதோடு சேர்ந்து உலக கல்வியும் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்கள், அப்படிப்பட்ட மதரசாக்கள், ஸ்தாபனங்கள், இதாராக்கள் தான் அதிகமாக இருந்துச்சு. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உயர்ந்த நோக்கத்திலே இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். பெரும் தியாகத்தோடு, பெரும் சிரமத்தோடு இந்த தீன் பணியை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து கொண்டிருக்காங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனுடைய சேவையிலே அல்லாஹ் இஹ்லாஸை, பரிசுத்தத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. இது நீண்ட நெடிய காலத்திற்கு கியாமத் வரைக்கும் சிறப்பான முறையிலே செயல்படுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இது வெறும் சிறிய அமைப்பில் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனமாக, ஒரு இதாராவாக, தீனுடைய பெரும் பெரும் சேவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு ஸ்தாபனமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சேவையாளர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நம்முடைய சமுதாயத்து மாணவ மாணவிகள் பரீட்சைகளில், பப்ளிக் எக்ஸாம்களில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அவர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸ் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மாணவ மாணவிகளினுடைய இல்மிலே, அவர்களுடைய அமல்களிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதீத பரக்கத்தை செய்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். இந்த உலகம் இருக்கு, அது ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. நம்ம இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்க விஷயங்களை, மார்க்கத்தினுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய இந்த கல்விகளுடைய விஷயத்துல அதிலும் மிக பின்தாங்கி தான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய நிர்வாக பொறுப்பாளர்கள் சொன்னாங்க, உலக கல்வியில இந்த உம்மத், இந்த சமுதாயம் ரொம்ப நம்முடைய நாட்டில் பின்தாங்கி இருக்காங்க என்பதாக சொன்னாங்க. உலக கல்வி மட்டுமல்ல, மார்க்க கல்வியினுடைய விஷயத்திலுமே நம்முடைய சமுதாயம் ரொம்ப பின்தாங்கி தான் இருந்து கொண்டிருக்கு. எனவே அதனுடைய விஷயத்திலும் அதீதமான கவனம் செலுத்தணும். ஏன்னா உலக கல்வி உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். மார்க்க கல்வியோடு, இல்மோடு, ஈமானோடு, இறையச்சத்தோடு நாம கல்வியை கற்று தீனுடைய சேவைகளை செய்தோம் சொன்னா அது நாளை மறுமையில் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனா மாறாக உலக கல்வியை மட்டும் முன்னிறுத்தி மார்க்க கல்வி விஷயத்துல, குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்துல, அமல்களுடைய விஷயத்துல நாம கவனம் இல்லாமல் இருந்தோம் என்பதாக சொன்னா பெரிய நஷ்டம். ஏன்னா உலகம் நிரந்தரம் கிடையாது. உலகம் ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த உலகத்தை பத்தி சொன்னா, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இது மதாஉல் குரூர், அற்பமானது, அழிந்து போகக்கூடியது. இந்த துன்யா, இந்த உலகம், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள், பதவி பட்டங்கள் அத்தனையும் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே இந்த உலகத்தில் நிலைத்திருக்க போவது கிடையாது. அல்லாஹுடைய புகழ், அவனுக்காக செய்யப்பட்ட அந்த அமல்கள் மட்டும்தான் நாளை மறுமையிலே நமக்கு பயன் தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே முதல்ல நம்முடைய உள்ளத்தில் தெளிவாக விளங்கணும், உலகம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கு. மறுமைக்காக அல்லாஹுக்காக செய்த அந்த அமல்கள் தான் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அந்த விஷயத்திலே நாம் சரியான கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்பதாக சொன்னாங்க. ஒவ்வொருவருமே இந்த உலகத்துல மரணத்தை சந்திச்சுதான் ஆகும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அப்படி மரணித்து விட்டான் என்பதாக சொன்னால் அந்த மனிதனை 3 விஷயங்கள் பின்தொடரக்கூடியதாக இருக்கு. எல்லாமே உலகத்துல அவன் சம்பாதித்த சம்பாத்தியம், அவனுடைய செல்வம், அவனுடைய காசு பணம், அவனுடைய மனைவி மக்கள், ஏன் அவன் படித்த உலக படிப்புகள், அவனுடைய பட்டங்கள், பதவிகள் எல்லாமே கபர் வரைக்கும் தான். இந்த மண்ணறையில கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடிய வரைக்கும் தான். அதோடு எல்லாமே துண்டித்து போய்விடும். இரத்த உறவுகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
ஆரம்பிக்கட்டும், அத்தனை உறவுகளும் அவன் இந்த உலகத்தோடு ஒன்றி வாழ்ந்த அத்தனை விஷயங்களும் மன்னரை வரைக்கும் தான், கபர் வரைக்கும் தான் பின்தொடரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாமே துண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மாத இப்னு ஆதம் அன்கத அன்ஹு அமலுஹு, அவனுடைய எல்லா விஷயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும். இல்லா மின் ஸலாஸின், 3 விஷயங்கள் தான் அவனை பின்தொடரக்கூடியதாக இருக்கும். எனவே உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய வாழ்க்கை அல்ல, மறுமை வரைக்கும் தொடரக்கூடிய வாழ்க்கை ஈமான்தாரிகளுடைய வாழ்க்கையா இருக்கு. எனவே அந்த மரணத்துக்கு பிறகும் நமக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய விஷயம், நமக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்வையும் நன்மதிப்பையும் பெற்று தரக்கூடிய விஷயம் நபி அவங்க சொன்னாங்க, சதகத்துல் ஜாரியா, அல்லாஹுக்காக சதக்காக்கள் செய்வது, அல்லாஹுக்காக மஸ்ஜிதுகளை கட்டி கொடுப்பது, அல்லாஹுக்காக மதரசாக்களை கட்டி கொடுப்பது, அல்லாஹுக்காக தீனுடைய ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி கொடுப்பது. இப்போது கூட இங்கு தாருல் ஹிக்மா என்பதாக சொல்லி ஒரு கல்வி கூடம் நடந்து கொண்டிருக்கு. தீனுடைய விஷயம், உலக கல்வி சார்ந்த அந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சதகத்துல் ஜாரியா, அந்த குடும்பம் அல்லாஹுக்காக இந்த மஹல்லாவுக்காக செஞ்சு கொடுத்திருக்கான். இப்படிப்பட்ட இந்த சதகத்துல் ஜாரியா நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவ் இல்மின் இன் தஃபஉ பிஹி, நாம் கற்றுக் கொடுத்த கல்வி, நான் ஒருத்தருக்கு இல்ம கற்றுக் கொடுத்தேன், ஹஸரத் இருக்காங்க, குர்ஆன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க, பல ஆண்டு காலமாக இங்க இமாமாக இருந்துகிட்டு இருக்காங்க. பல பேர், பல நூற்றுக்கணக்கான மாணவிகள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே ஹஸரத் இடத்துல குர்ஆன் ஓதி இருக்காங்க. அவங்க கற்றுக்கொண்ட குர்ஆன் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சங்கிலி தொடராக இல்மு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இப்படி இல்முடைய அந்த அமல், தனக்கு பிறகு அந்த இல்முடைய தொடர்பு சங்கிலி தொடரக்கூடிய இந்த அமல் நாம் மரணத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை சேர்க்கக்கூடியதாக இருக்கு. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ் வலதி சாலிஹின் யதுஉ லஹு, நாம மௌத்தானதுக்கு பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். கனிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப கவனமாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய பிள்ளைக்கு நான் உயர்ந்த கல்வி கொடுத்துட்டேன், நல்ல ஸ்கூலாக பார்த்து பள்ளிக்கூடமாக பார்த்து நாங்கள் சேர்த்தோம். சிறந்த சிலபஸ், சிபிஎஸ்இ சிலபஸோ ஐசி சிலபஸோ அப்படிப்பட்ட சிலபஸில் படிக்க வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஊர்லேயே இருக்கக்கூடிய எஜுகேஷனல் கல்லூரி, பெரிய கல்லூரி, காலேஜ் என்ன ஃபேமஸாக இருக்கு, எந்த அளவுக்கு அதிகமான முறையில் அவங்க ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட கல்லூரியை தேர்ந்தெடுத்து அவருக்கு உயர் படிப்பை நாம் பெற்றுக் கொடுத்தோம், கல்லூரி படிப்பை பெற்றுக் கொடுத்தோம். அவர் ஒரு டிகிரி ஹோல்டராக நம்முடைய ஆண் பிள்ளைகளையோ பெண் பிள்ளைகளையோ ஆக்கணும். அதற்கு பிறகு நல்ல வேலை ஏற்படுத்தி கொடுத்தோம், நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்தோம். ஆனால் குர்ஆனை கொடுக்கலன்னு சொன்ன பெரிய நஷ்டம், மார்க்கத்தினுடைய இல்ம கொடுக்கலன்னு சொன்னா பெரிய நஷ்டம். எல்லாம் கொடுத்தோம், எதுவும் கொடுக்க, தீனுடைய விஷயங்கள் எதுவும் கொடுக்கலன்னு சொன்னா நமக்காக அந்த பிள்ளைகள் துஆ செய்யக்கூடியவராக இருக்க மாட்டாங்க. உண்மையிலே வருத்தமான ஒரு விஷயம், ஒரு தந்தை மௌத்தானா, அந்த தந்தை மரணித்த பிறகு அந்த தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான ஜனாசாவுடைய சட்டங்கள் அந்த குடும்பத்துக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கும். தந்தை மௌத்தாயிட்டார், இப்ப என்ன செய்யணும்? பள்ளிவாசல்ல மோதினாரை கூப்பிடுங்க, ஹஸரத்துக்கு ஃபோன் பண்ணுங்க, என்ன செய்யறது? மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப மார்க்க விஷயத்துல எவ்வளவு 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 பின்தாங்கி இருக்கின்றோம். தந்தை மரணத்திற்கு பிறகு அந்த தந்தைக்காக துஆ செய்ய தெரியல. குர்ஆன்ல ஒரு சூரா, 3 சூரா, குல் ஹுவல்லாஹ் சூரா, குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், இந்த சூறாக்களை அழகான முறையில் தஜ்வீதோட ஓதி அந்த நன்மைகளை எத்தி வச்சா அந்த கபர் பிரகாசமாகும். ஹதீஸ்ல தெளிவாக இருக்கு. அந்த சூறாக்கள் ஓத தெரியல என் பிள்ளைக்கு, ஆனா எல்லா கல்வியும் கொடுத்தோம், எல்லா வசதி வாய்ப்புகள் கொடுத்தோம், பெரிய வீடு கொடுத்தோம், நல்ல ஒரு பாரம்பரியம் மிக்க வசதி வாய்ப்பு மிக்க பெண்ணை பார்த்து திருமணம் முடிச்சு கொடுத்தோம். ஆனா குர்ஆன் ஓத கத்து கொடுக்கிற ஒரு யாசின் மனப்பாடமாக தெரியாது. நான் மரணித்த பிறகு யாசின் ஓதி எனக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சந்ததியை கூட உருவாக்கலன்னு சொன்னா நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் இருக்கும். கனிமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் மரணித்த பிறகும் நமக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய விஷயம் நம்முடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, அல்லாஹ் ரசூலை வழிபடக்கூடியவர்களாக, மார்க்க விஷயங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக உருவாக்குவது தலையாய கடமை. ஏன்னா உலகத்தோடு முடியக்கூடிய விஷயம் அல்ல, நாளை மறுமை வரைக்கும் தொடரக்கூடியதாக. நிரந்தரமான வாழ்க்கை பெரிய நஷ்டமாயிடும். உலகத்துல படிக்கல, பிள்ளை படிக்கல, பையன் படிக்கலன்னு சொன்னா கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஏன் உலகத்தில் நஷ்டவாளி ஆயிடுவான், கூலி வேலைக்கு போய் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும் என்ற அச்சம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா மார்க்கம் கொடுக்கலன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறான், நீங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க.
இந்த உலகத்தில் எந்த தாயாவது தந்தையாவது தன்னுடைய பிள்ளையின் மீது சிறு துரும்புப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் நாளைக்கு மறுமையில தீன் இல்லை, அமல் இல்லை, ஈமான் இல்லாத சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை சந்திச்சாங்கன்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டவாளி, நிரந்தர நஷ்டவாளிகளாக ஆயிடுவாங்க. கண்ணியமிக்க தாய்மொழி சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். நம்முடைய பகுதிகளில் மஸ்ஜிதுகள் இருந்துகிட்டு இருக்கு, தீனுடைய வேலைகள் பெண்களுக்காகவும் நடந்துகிட்டு இருக்கு, ஆண்களுக்காகவும் நடந்துகிட்டு இருக்கு. எனவே ஏதாவது ஒரு ரீதியிலே பள்ளியோடு தீனுடைய அமல்களோடு நாம் எப்போதுமே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கணும். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் நிச்சயமாக நாம் அனைவர்களும் பிரிந்துதான் ஆகணும். யாரை இந்த உலகத்தில் நான் அதிகமா நேசிக்கிறேனோ அந்த நேசிக்கக்கூடிய ஒருவரை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் பிரிந்துதான் ஆகணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய பிரியத்துக்குரிய மனைவி ரொம்ப நேசிச்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாக இருக்காங்க, ரொம்ப ஒழுக்கமுள்ள, ரொம்ப அகலாக்குடைய உயர்ந்த சிறந்த பெண்ணாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சிறு வயசுலேயே மௌத் ஆயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, கிரகிக்க முடியல. துடிச்சு போனாங்க தன்னுடைய மனைவியினுடைய மரணத்தினுடைய தருவாயில. கபர்ல அடக்க செஞ்சுட்டாங்க. அந்த கபர்ல உட்கார்ந்துகிட்டு கபரை பிடிச்சுக்கிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அழுதுகிட்டு சொன்னாங்க, ஓ ஃபாத்திமாவே, உனக்கு என்ன ஆனது? மாலி வகஃப்தி அலல் குபூரி முஸ்லிமா. ஃபாத்திமாவே, உலகத்தில் நீ ஹயாத்தாக இருந்த காலகட்டத்தில் உன்னை நான் அழைத்தேன் என்பதாக சொன்னா உடனடியாக எனக்கு நீ பதில் சொன்னாயே, மாலி வகஃப்தி அலல் குபூரி முஸ்லிமா கபர் அல் ஹபீபி ஃபலம் யருத்து ஜவாபி. இப்போ உன்னை ஃபாத்திமா ஃபாத்திமான்னு சொல்லி கூப்பிடுறேனே, நீ எனக்கு எந்த ஜவாபும் சொல்லாம இருக்கியே, எந்த பதிலுமே உங்ககிட்ட இருந்து இல்லையம்மா. தன்னுடைய மனைவி பிரிஞ்சுட்டாங்க, கபர்ல அடக்கம் செய்யப்பட்டுடுச்சு. அந்த கபரை பார்த்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபாத்திமான்னு ஒரு வார்த்தை சொன்னா ஓடோடி வந்து நின்றாயே, இப்ப நான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன், என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய அழைப்புக்கு பதில் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கீங்களே என்பதாக சொல்லி கவலைப்பட்டாங்க. அன்பிற்குரிய தாய்மொழி சகோதரிகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எவ்வளவு பிரியத்திற்குரிய அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவாக இருந்தாலும் பிரிஞ்சு தான் நாம் ஆகும். உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போறது. எனவே அசலான விஷயம், நாம அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பில் மறுமைக்கான அந்த தயாரிப்புகள், உலக கல்வி கற்கிறோம், மார்க்க கல்வி கற்கிறோம், நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தமாக்கணும். எவ்வளவு உயர்ந்த பதவிகளுக்கு போனாலும் அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். இந்த கல்வியின் மூலமாக, இந்த உயர் பொறுப்புகள் மூலமாக, இந்த பதவிகள் மூலமாக இஹ்லாஸாக பரிசுத்தமாக தீனுக்காக நாங்கள் சேவையாற்றுவோம். அல்லாஹ்வுக்காக நாங்கள் எங்களுடைய நேர காலங்களை செலவு செய்வோம். இந்த பரிசுத்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிறு பிரயாயத்திலிருந்து நம் எல்லோருக்குமே இருக்க வேண்டிய அவசியமான ஒன்றாக இருக்கு. உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போல மறுமை வாழ்க்கை அதுதான் முதன்மையானதாக இருக்கு, நிறைவில்லாததாக இருக்கு. அதற்கான அந்த சிந்தனைகள், தயாரிப்புகள், முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க தாய்மொழி சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள், நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்கள் வேணும். ஏதோ பிறந்தோம், ஏதோ எல்லாம் படிக்கிறாங்க நாங்களும் படிக்கிறோம், ஏதோ எல்லாரும் வேலைக்கு போறாங்க நாங்களும் வேலைக்கு போறோம், அவ்வளவுதான். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் எல்லாம் மூத்தாயிட்டாங்க நாங்களும் மறித்தோம், எல்லாம் மரணிச்சுட்டாங்க நாங்களும் மரணிச்சிட்டோம். இப்படி சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குரியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை எந்த காலத்திலுமே அமைத்துக் கொள்ளவே கூடாது. வாழ்க்கையில உயர்ந்த லட்சியம் வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை முன்னிறுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை முன்னெடுக்க சொல்லி அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டுறாங்க. உயர்ந்த ஆசைகளை வைங்க அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் ஆனா இஹ்லாஸாக இருந்துச்சு, பதவிக்காக, மோகத்துக்காக அல்லது புகழுக்காக இருந்துச்சு என்பதாக சொன்னா அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான். அல்லாஹ் பாதுகாக்கும். இஹ்லாஸ் இல்லாம, பரிசுத்தம் இல்லாம உயர்ந்த லட்சியத்தை, உயர்ந்த எண்ணங்களை கொண்டு இருந்து என்பதை அவன் சொன்னா அழிவை சந்திப்போம், கேவலத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால உள்ளத்தை பரிசுத்தமாக்கிக்கணும். எவ்வளவு உயர்ந்த ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல வெளிப்படுத்துங்கன்னு சொல்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ்விடத்துல தங்களுடைய பேராசையை வெளிப்படுத்தினாங்க. அவங்க ஒரு நபி, ஈமான் பரிபூர்ணமா இருந்துச்சு, எவ்வளவு பெரிய ஆசையை வெளிப்படுத்தினாங்க. நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும். சில விஷயங்கள்ல அபிலாசைகள் இருக்கும், எல்லை மீறி ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் எங்க நடக்க போகுது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி அல்ல. நம்முடைய ஈமான் உண்மையாக இருந்துச்சு, எண்ணங்கள் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கான். இப்ப என்ன கேட்டா நான் சொல்லுவேன், உங்களுக்கு என்னங்க ஹஸ்ரத் ஆசை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆகும்.
இந்த ஆசையில் ஏதாச்சும் தப்பு இருக்கா? அல்லாஹ் அண்ணன் நடக்கும். ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க, ரப்பி ஃபில்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின். யா அல்லாஹ், இந்த அகிலத்தில் இதற்கு முன்னும் சரி இதற்கு பின்னும் சரி யாருக்கும் கொடுக்காத பேர் ஆட்சியை எனக்கு தான் சொல்லி கேட்டான். நான் சொன்னதெல்லாம் சாதாரணம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஃபில்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஆட்சியை நீ யாருக்கும் கொடுத்திருக்க கூடாது, அப்படிப்பட்ட பேராட்சி, உலகத்தினுடைய அனைத்து ஆட்சி அதிகாரமும் எனக்கு கிடைக்கணும் சொல்லி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை கபூல் செஞ்சான். அகிலத்தினுடைய யாருக்கும் கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். எனவே நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும், லட்சியங்கள் உயர்ந்ததாக இருக்கணும். அது உண்மையாக இருந்துச்சு, ஈமானோடு அமல்களோடு தீனுடைய தொடர்போடு இருந்துச்சுன்னு சொன்னா, எவ்வளவு உயர்ந்த டார்கெட்டாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அந்த இலக்கை அடைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்லலாம். உயர்ந்த லட்சியங்கள் வேணும். படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், படிக்கக்கூடிய இந்த பருவத்தில் உயர்ந்த லட்சியங்கள் வேணும், விடாமுயற்சிகள் வேணும். நம்முடைய நேர மேலாண்மை, டைம் பங்க்சுவாலிட்டி என்பதாக சொல்லுவாங்க. இதுல ரொம்ப மாணவ சமுதாயத்துக்கு இந்த விஷயத்தில் அதீத கவனம் தேவை. ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, பெரியார்கள் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல இந்த உம்மத்து எழுந்த அந்த நேரத்துல தான் இன்றைய வாலிபர்கள் தூங்குறதுக்கே போயிட்டு இருக்காங்க. தஹஜ்ஜுடைய பழக்கம் இருக்கு நம்முடைய உலமாக்களுக்கு, பெரியார்களுக்கு, நிர்வாக பெருமக்களுக்கு. அதிகாலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்வாங்க? தஹஜ்ஜுடைய தொழுகை சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்முடைய வாலிப சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். மொபைலுடைய நவீன கலாச்சாரத்தினுடைய அத்தனை குழப்பங்கள் முசீபத்துகள் விட்டு அல்லாஹ் நம்முடைய வாலிப சமுதாயத்தை பார்க்கணும். எந்த தருணத்தில் நம்முடைய பெரியார்கள் அமல்களுக்காக எந்திரிச்சாங்களோ, விடிய விடிய முழிச்சிருந்து 3 மணி 4 மணிக்கு மேலதான் இன்னைக்கு நம்முடைய வாலிப சமுதாயம் தூங்க போய்கிட்டு. நேர மேலாண்மை. இப்ப இரவு முழுக்க விழிச்சிருந்தா இன்னைக்கு எல்லா பள்ளிகளையும் பாருங்க, எந்த பள்ளிகளாக இருக்கட்டும், முழு தமிழகத்துல அதிகமா காலையில ஃபஜர்ல பார்த்தா பெரியவர்கள் தான். 50 வயசு 40 வயசு கடந்தவர்களை தான் அதிகமாக பார்க்க முடியும். 1-2 இடங்கள்ல மக்தபுடைய தொடர்பு, உலமாக்களோடு நெருங்கிய தொடர்பு இருந்த அந்த வாலிபர்கள், அந்த மாணவர்களை ஃபஜர்ல பார்க்கலாம். அதை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய மஹல்லாவினுடைய 90% மாணவர்களை ஃபஜர் தொழுகையில பார்க்கவே முடிகிறது. எனவே நேர மேலாண்மை மிக அவசியமா இருக்கு. வாழ்க்கையில ஒழுக்கம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு இந்த பருவ காலகட்டத்தில். அதே போல நம்முடைய தோழர்களை சரியானவர்களாக நாம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா கூடா நட்பு கேடா முடிஞ்சு என்பதாக சொல்லுவாங்க. கெட்ட சவகாசம் ஏற்பட்டுச்சு என்பதாக சொன்ன வாழ்க்கை ஒண்ணுமில்லாமல் போயிடும். வரலாறுகள் அதிகமாக நம்ம பார்க்கலாம். எனவே இந்த விஷயங்கள்ல நாம் அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். எனவே கல்வி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய கல்வியினுடைய விஷயத்துல முழு கவனத்தை நம்ம செலுத்தணும். அதில் எந்த விதத்திலுமே நம்முடைய கவனங்களை நாம் சிதறடித்து விடவே கூடாது. என்ற கனிமிக தாய்மலை சோதரிகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயர்வு எடுத்தும், எவ்வளவு பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்வியாளர்களை பத்தி, அறிஞ பெருமக்களை பத்தி, உலமாக்களை பத்தி சொல்றான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். கல்வி பெற்றவர்களும் கல்வி பெறாதவர்களும், ஆலிம்களும் ஆலிம் அல்லாதவர்களும், அறிஞர்களும் அறிஞர் அல்லாதவர்களும் இந்த உலகத்தில் சமமாவார்களான்னு சொன்னா நிச்சயமாக சமமாக மாட்டாங்க. அறிஞர்களுடைய, கல்வியாளர்களுடைய, ஆலிம்களுடைய அந்தஸ்தை இந்த உலகத்தில் யாராலும் எதை கொண்டுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கல்வி நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு. மனிதனை உயர்த்ததல்ல. நம்ம குர்ஆன்ல பார்க்கலாம், சில சட்டங்கள் விஷயமாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இந்த கல்வியின் மூலமாக மனிதன் உயர்வடைகிறான், நான் உயர்வடைகிறேன். கல்வியின் மூலமாக விலங்குகளை கூட அல்லாஹ் உயர்வுபடுத்தி இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கின்றான், யஸ்ஸலூனக மாதா உஹில்ல லஹும். நபியே, உங்களிடத்துல ஹலாலை பத்தி கேட்கிறாங்க மக்கள், சஹாபாக்கள் நபி இடத்துல சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹ் இப்படி சொல்லுவோம். பல இடங்கள்ல குர்ஆனை வளமையாக ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும், எஸ் அலூனக நபியே, அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வான். எனவே இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், எஸ் அலூனக மாதா உஹில்ல லஹும். நபியே, ஹலால்னா என்ன, எதெல்லாம் ஹலால் என்பதாக சொல்லி உங்களிடத்துல மக்கள் கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. குல் உஹில்ல லக்கும் தொய்யிபாத். எதெல்லாம் பரிசுத்தமோ அதெல்லாம் ஹலால். அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய சட்டத்திட்டங்கள் விரிவாக உலமாக்கள் தஃப்சீர்கள் எழுதியிருக்காங்க, ஃபுகஹாக்கள் எழுதியிருக்காங்க. அதை சொல்றதுக்கான நேரமும் தருணமும் இடமும் இது கிடையாது. எனவே உலமாக்கள் இடத்துல கேட்டா சொல்லுவாங்க. அல்லாஹ் சொன்னா எதெல்லாம் பரிசுத்தமானதோ அது அனைத்தும் ஹலால் தான். பரிசுத்தமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அது அனுமதிக்கப்பட்டது தான். அதனுடைய வரையறைகள் கிதாபுகள்ல உலமாக்கள் நமக்கு அழகான முறையில் எழுதியிருக்காங்க. நீங்க சொல்ல வந்த விஷயம் அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்,
ஒமா அல்லம்தும் மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமகுமுல்லாஹ். வேட்டை பிராணிகள் இருக்கும், சில பிராணிகளை வைத்து வேட்டையாடுவாங்க. அனுமதிக்கப்பட்ட அந்த பிராணிகளை வேட்டையாடுவதற்காக வேட்டை பிராணிகள் பயன்படுத்தப்படும். அதில் பிரதானமானது நாயை பயன்படுத்துவாங்க. நாயை பொறுத்த வரைக்கும் ஷரியத்தில் அது நஜீஸ். நாய் முழுவதுமே நஜீஸ், அசுத்தம் தான். நாய் வாய் வைத்த பாத்திரத்தினுடைய சட்டத்தை உலமாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்காங்க. 7 முறை கழுவணும். நாய் ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் பொருளில் வாய் வச்சிருச்சு சொன்னா அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவணும். 6 முறை தண்ணீர் ஊற்றி கழுவணும், 1 முறை மண்ணால் கழுவணும். ஷரியத்தினுடைய சட்டம். ஏன்னா அந்த அளவுக்கு மிக கடுமையான நஜீஸ் நாயாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். எந்த பிராணிக்கு வேட்டையாடக்கூடிய அந்த பிராணிக்கு முழுமையான அதற்கான பயிற்சியை கொடுத்து ஒமா அல்லம்தும் மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹும். அந்த வேட்டை பிராணிக்கு நீங்கள் பயிற்சி அளித்துட்டீங்க, அதற்கு கல்வியை கொடுத்து விட்டீர்கள், அது ட்ரைனிங் செய்யப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால் அது வேட்டையாடி வந்தால் அது ஹலால். அந்த நாய் போய் அது நாய் வேட்டையாடிட்டு வருது என்பதாக சொன்னா அதுக்கு கை கால் இருக்கா? இல்லை, வாயால் தான் கடிச்சு அந்த பறவையோ அல்லது அந்த ஹலாலான பிராணியோ தூக்கிட்டு வரும். எனவே இங்க அல்லாஹ் சொல்றான் அது பயிற்சி அளிக்கப்பட்டது, ட்ரைனடு நாயாக இருந்துச்சு. அதற்கு வேட்டைக்கான முழு பயிற்சியும் முழு கல்வியும் கற்றுக் கொடுக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால் அந்த நாய் வேட்டையாடி வந்த அந்த உணவு அந்த ஜீவன் ஹலால் என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்மை கொண்டு கல்வியை கொண்டு ஒரு மனிதன் உயர்வடைகிறதல்ல. நஜீசான பிராணியாக இருக்கக்கூடிய நாய் கூட அதற்கான கல்வி கொடுக்கப்பட்டுடுச்சு, பயிற்சிவிக்கப்பட்ட கல்வி பெற்ற அறிவுள்ள நாயாக இருந்துச்சு என்பதாக சொன்னா அது கூட கல்வியின் மூலமாக உயர்வை அடைகிறது. இப்ப வாழ்க்கையில கல்வி எவ்வளவு முக்கியம், இல்மு எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய தேசத்தினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மிக பிரபலமாக அந்த காலத்துல அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பேசப்பட்டது. மாணவர்களே, வாலிபர்களே, கனவு காணுங்க. அவர் எதிர்காலத்தை நினைத்து கனவு கண்டு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல கனவு காண்றாங்க, வேறு விதமான கனவுகளாக இருந்துட்டு. எல்லாம் பாதுகாக்கும். கனவு மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கு, அது லட்சியமாகவோ அது நினைவாக வருதான்னு சொன்னா அதுவும் மிக குறைவா இருக்கு. அல்ல அந்த நிலைகளை விட்டு நம்முடைய சமுதாய மாணவ மாணவிகளை பாதுகாத்தல் புரிவானா. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நினைவுகளை கனவாக்க வேண்டும். எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கனவாக காணணும். எதை கனவாக காணுகின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைவாக ஆக்கி காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட லட்சியங்கள் வேண்டும், அப்படிப்பட்ட கனவைகள் நாம் காண வேண்டும், அப்படிப்பட்ட உயர்ந்த பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். வரலாறுகளே, ஒரு நகைச்சுவையாக ஒரு வரலாற்றை எழுதுவாங்க. ஒரு வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி, மளிகை கடைக்காரர், அவர் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறார். மளிகை பொருட்கள் எண்ணெய் டின்னா வச்சுருக்காங்க, எண்ணெய் டின்லாம் ஒரு 2 டின் வச்சுருக்கார். கீழே இறங்கினா தூக்கிட்டு போகிறது கிராமம் 1 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும். அந்த காலத்தில் பெரிய வாகன வசதிகள் ஆட்டோக்கள்லாம் எதுவும் கிடையாது. சைக்கிளே இருக்கிறது அபூர்வம், அரிதான ஒரு காலகட்டம், ஒரு பொற்காலம் என்பதாக சொல்லுவோம் அந்த காலகட்டம். இரவு இறங்கிட்டார், யாராச்சும் இருந்தால் தூக்கிட்டு போனால் கூலி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாலிபர் இருந்தார், படித்த வாலிபர், பட்டதாரியான வாலிபர். அவர் இடத்துல போய் கேட்டார், ஏப்பா சும்மா நிற்கிற, இந்த எண்ணெய் டின்னை என் கடை வரைக்கும் கொண்டு வந்து தூக்கி வந்து கொடுத்துட்டேன்னு சொன்னால் உனக்கு 20 ரூபா கூலி தரேன். அந்த வாலிபருக்கு பெரிய ஆச்சரியம். நம்ம வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு சும்மா இருக்கும், ஒரு எண்ணெய் டின்னை கொண்டு போய் கொடுத்தா 20 ரூபா தரேன்னு சொல்லிட்டாரு, பெரிய முதலாளியாக தான் இருப்பார், நான் தூக்கிட்டு போகிறேன், அந்த எண்ணெய் டின்னை தூக்கிட்டு வந்து உங்கள் கடையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 எண்ணெய் டின்னையும் 2 தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. நடக்கவே கனவு காண்றார். எண்ணெய் டின்னை கொண்டு போய் இறக்கி வச்சா 20 ரூபா நமக்கு கூலி கிடைக்குது. இந்த 20 ரூபா வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நடக்கவே கூலி. அவர் கனவு கண்டுட்டே போறார். இந்த 20 ரூபா வச்சு ஒரு 5 முட்டை வாங்கலாம் அல்லது ஒரு 10 முட்டை வாங்கலாம். அந்த 10 முட்டையை வச்சு ஒரு கோழி பண்ணையை உருவாக்கலாம். அதை வச்சு அதனுடைய லாபத்தில் ஒரு கோழி பண்ணையை நம்ம வாங்கலாம். 4-5 கோழியை வாங்கி விட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய கோழி பண்ணையை வாங்க. கனவுலையே நடந்து போய்கிட்டே இருக்கார், உள்ள அப்படியே கனவு கண்டு கொண்டே இருக்கு. ஆனா இன்னும் டின்னு, அந்த எண்ணெய் டின் கடைக்கு போய் இறங்குற 20 ரூபா பாக்கெட்டுக்கு வரல. அதுக்குள்ள 5 முட்டை 10 முட்டையாச்சு, 10 முட்டை 10 கோழியாச்சு, 10 கோழி பண்ணை ஆயிடுச்சு. திரும்பவும் யோசிக்கிறார், இந்த கோழி பண்ணை அப்படியே இதை மாத்திட்டு ஒரு ஆட்டு பண்ணை வச்சிடலாம்,
ஆட்டு பண்ணையில் வருவாய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே பெரிய ஹோல்சேல் வியாபாரம், இது சம்பந்தமான பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சு பெரிய கடை, பெரிய தொழில் என்பதாக சொல்லி அப்படியே போயிடலாம். ஊர்லேயே பெரிய வியாபாரி மாட்டு பண்ணை வச்சு பால் வியாபாரம் செஞ்சு சாக்லேட்லாம் தயாரிச்சு இப்படி அப்படியே மனக்கணக்கு கூடிக்கிட்டே போகுது. கடைசியில் ஊர்லேயே பெரிய பணக்காரன் ஆயாச்சு. ஊர்லேயே பெரிய முக்கியமான நபர், முக்கியமான குடும்பத்தில் இருந்து அந்த வீட்டு பெண்ணை நாம நிக்கா செய்யணும், கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கனவுலேயே இதெல்லாம் நடக்குது. ஆனால் இன்னும் எண்ணட்டின் கடைக்கு போய் சேரலை, பாக்கெட்டில் 20 ரூபா வரல. அதுக்குள்ள ஊர்லேயே பெரிய பணக்காரராயாச்சு. ஊரில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரருடைய பெண்ணு நிக்காவும் முடிச்சாச்சு. இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் குழந்தைகளை பிறந்துருச்சு. அந்த வாலிபர் நினச்சிக்கிட்டே போகிறார். குழந்தை அழகான 2 முத்தான குழந்தைங்க ஓடி விளையாடுது. நானும் என்னுடைய மாமனார் அந்த குழந்தைகளை துரத்தி விளையாடும் போது நடக்க வச்சு பழகிட்டு இருக்கோம். நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை தட்டிக்கு கீழே விழுது. குழந்தைய பிடிக்கிறேன்னு கையை தூக்கி இறங்கினார். 2 எண்ணெய் கேன அப்படியே கீழே விழுந்துருச்சு. அத்தனையும் கீழே கொட்டி நாசமா போச்சு. அந்த ஹோல்சேல் வியாபாரி சொன்னார், பாவி, நானா வச்சு தூக்கிட்டு போயிருந்தாலும் தூக்கிட்டு போயிருப்பேன். 2000 ரூபா போச்சேடா, ஒரு கேன் 1000 ரூபா, 2000 ரூபா என்ன போச்சேடா. அப்ப அந்த வாலிபர் சொன்னார், அட பாவி பயலே, உனக்காச்சு போனது 2000 ரூபா தான், எனக்கு 10 முட்டை போச்சு, கோழி பண்ண போச்சு, ஆட்டு பண்ண போச்சு, ஊர்லயே பெரிய பணக்காரனா இருந்தேன், பணக்கார வாழ்க்கை போச்சு, மாளிகை வீடு போச்சு, ஊர்ல பெரிய செல்வந்தருடைய மகள் போச்சு, என் 2 பிள்ளைகள் போச்சு, நான் தாண்டா உன்னோட பெரிய நஷ்டவாளி என்பதாக சொல்லி அங்கலாய்த்து கொண்டான் என்பதாக வரலாற்று நகைச்சுவையாக இந்த வரலாற்றை, இந்த கதையை பதிவு செய்யலாம். கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியாக இப்படிப்பட்ட கனவுகள் அவசியமற்ற, பைத்தியக்காரத்தனமான, நிறைவேறாத இப்படிப்பட்ட கனவுகளுக்குரியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு காலம் அர்ப்பணமாக்கிடக்கூடாது. அது வெறும் நஷ்டத்திலே, தோல்வியில கொண்டு போய் முடிஞ்சு. உயர்ந்த லட்சியம், இந்த தீனுக்காக, என் குடும்பத்துக்காக, என் சமுதாயத்துக்காக நான் சாதித்து காட்டுவேன், சாதனையாளர்களாக நாம் உருவாகணும். அப்படிப்பட்ட நினைவுகளை கனவாக காண வேண்டும். அந்த கனவுகளை நினைவாக்குவதற்காக எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள் செய்யணும், அந்த அளவுக்கு அர்ப்பணிப்புகள் செய்யணும். வரலாறுகள் நம்ம பார்க்கலாம். இல்மில சாதித்த வாலிப சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா 18 வயசு கூட நிரம்பாத வாலிபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு கொடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? இல்மின் மூலமாக எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைஞ்சாங்க. நம்ம ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நம்முடைய சஹாபாக்கள், வாலிப சஹாபாக்கள் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்துகிட்டு இருக்காங்க. 18 வயது கூட நிரம்பாத ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நபி அவங்க கொடுத்த பொறுப்பு ஹாத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியே, எவ்வளவு உயர்ந்த பொறுப்பு, எவ்வளவு அமானிதமான பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் ரஅய்தஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை ஒரு மலை மீது நாம இறக்கி வைத்திருந்தோம் என்பதாக சொன்னால், மின் கஷ்யத்தில்லாஹ், அந்த மலை தூள் தூளாக சுக்குநூறாக வெடித்து போயிருன்னு சொல்றான். அவ்வளவு அமானிதம், அவ்வளவு கனமானது குர்ஆன். அந்த குர்ஆனுடைய வஹி இறங்குறத நேரடியாக உட்கார்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கொண்டு வரக்கூடிய வஹியை நபிக்கு அருகாமையில் உட்கார்ந்து நபி ஓதி காட்ட எழுதக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஒரு 10-15 நாட்கள் அமல்களுடைய சிறப்புகள்ல கூட ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூதர்களிடத்திலிருந்து, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து, நசாராக்களிடத்திலிருந்து கடிதங்கள் வருது. அந்த கடிதங்களை படிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆள் இல்லை. நபி அவங்களுக்கும் படிக்க தெரியாது. அதனால வெளிநாடுகள் இருந்து யூத மன்னர்கள், நசராக்களுடைய மன்னர்களுடைய கடிதங்கள் வருது. திரும்ப அவங்களுக்கு பதில் எழுத வேண்டிய சூழல் இருக்கு. அதுக்கு பதில் எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் யூத நசாராக்களை தான் நபி அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் இருக்கக்கூடிய, நசாராக்கள் இருக்கக்கூடிய அறிஞர்களை கூட்டிட்டு வந்து அவங்கள தான் படிக்க சொல்லுவாங்க. அவங்க கிட்ட சொல்லி அவங்க தான் எழுதி அனுப்புவாங்க. நபி அவங்க ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸைத், இந்த யூத நசாராக்களுக்கு மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் வரக்கூடிய கடிதத்தை அவங்க தான் படிச்சு சொல்றாங்க, உண்மையை சரியா சொல்றாங்களா நம்ப முடியாது, மாத்தி கூட சொல்லலாம். நம்ம சொல்றது திருப்பி எழுதி அனுப்புறாங்க, சரியா தான் எழுதி அனுப்புறாங்களா, மாத்தி எழுதிட்டாங்கன்னா மிகப்பெரிய போர் மூலக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுடும். எனவே இந்த யூத நசாராக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, இந்த 2 சமூகத்தினுடைய மொழியை நீ கத்துக்கன்னு சொன்னாங்க. 2 கம்யூனிட்டியுடைய ஒரு மிகப்பெரிய லாங்குவேஜ், மிகப்பெரிய ஒரு நபி அவங்க சொன்ன வார்த்தை 15 நாட்களுக்குள் 2 மொழிகளையும், 2 சமூகத்தினுடைய மொழிகளையும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கற்றுக்கொண்டான். மிகப்பெரிய வரலாற்று சாதனை, இல்மில மிகப்பெரிய சாதனையை எழுதி காமிச்சாங்க. நபிகளுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு போர்ல நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செஞ்ச அந்த ஹாஃபில்கள் மௌத்தாயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பெரிய கவலை. இப்படியே ஒன்றன் பின் ஒன்றா ஆஃபில்கள் எல்லாம் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா, இந்த குர்ஆன் மற்ற வேதங்கள்
அழிந்ததை போல குர்ஆனும் எங்கே அப்படி ஆயிடுமோன்ற பயம் எனக்கு இருக்கு. அதனால குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். அது வரைக்கும் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படலை. இன்னைக்கு நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய குர்ஆனை போன்ற அமைப்புல அன்றைக்கு குர்ஆன் அல்ல, பல தோள்கள்ல, பல பைகள்ல, பல ஏடுகள்ல, பல கல்வெட்டுகள்ல குர்ஆன் பதிவு செய்யப்பட்டு வைத்திருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கணும், இல்லைன்னு சொன்னா மற்ற வேதங்களுக்கு ஏற்பட்ட நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை, எனவே இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். பெரும் மஷூராவுக்கு மத்தியிலே சரி சேர்க்கலாம், குர்ஆனை ஒன்று இணைக்கலாம். யார் இடத்துல இந்த பொறுப்பை கொடுக்கிறது? இவ்வளவு பெரிய அமானிதத்தை, அந்த பொறுப்பை தன் முதுகின் மீது சுமந்து அதை சரியாக செய்வதற்கான அந்த ஆற்றலும் திறமையும் அந்த பலமும் யாருக்கு இருக்கு? யாரு துணிஞ்சு அதுக்கு வருவாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல நபிக்கு அருகாமையில் உட்கார்ந்து நபி அவர்களால் பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த காரியத்தை செய்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா வஹி அவங்க தான் எழுதுனாங்க, எனவே அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுங்கன்னு சொன்னாங்க. நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எவ்வளவு பெரிய பொறுப்பு! இன்னைக்கு 18 வயதுடைய வாலிபன் இடத்துல ஒரு தந்தை தன்னுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டை கொடுக்கறதுக்கு கூட தயங்குறார். ஏன்னா நம்ம சமீபங்களில் கேள்விப்பட்ட நிகழ்ச்சிகள் இதெல்லாம். பலவிதமான மொபைல் கேம்களில், ஆன்லைன் விளையாட்டுகளில் விளையாண்டு ஒரு தந்தை குமுறல், 30 வருஷ சேமிப்பு 50 லட்சம் ரூபா சேர்த்து வச்சு 5 நிமிஷத்துல விளையாட்டுன்ற பேர்ல அத்தனையும் என் பையன் கரைச்சிட்டான். என்ன செய்யறதுன்ற தெரியாம ஒரு குடும்பம் தத்தளிச்சு நம்ம சமூக வலைதளங்கள்ல அல்லது செய்திகளை படிச்சிருப்போம். 30 வருஷ சேமிப்பு, அல்லோல் பட்டு தூங்காம, ஓய்வெடுக்காம, சுய உப தேவைகளை கூட அடக்கி கொண்டு நான் சம்பாதித்த என்னுடைய செல்வத்தை ஒரு சாதாரணமான மொபைல் கேமுக்காக 5 நிமிஷத்துல என் பையன் அழிச்சிட்டான். இன்னைக்கு தான் பெத்த பிள்ளையை நம்பி ஏடிஎம் கார்டை கொடுக்கறதுக்கு கூட பெற்றோர்கள் தயாரல்ல. அல்ல அந்த நிலைகளை விட்டு நம்ம சமுதாய பிள்ளைகளை பாதுகாப்பான. ஆனா இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய அமானிதம் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்ட அந்த மலை தூள் தூளாக வெடித்து போயிடும். அப்படிப்பட்ட பெரும் அமானிதத்தை அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா 18 வயசு கூட நிரம்பாத அந்த சஹாபி இடத்துல ஒப்படைக்கப்பட்டுச்சு. மிக சிறப்பான முறையில் அவங்க செய்து கொடுத்தாங்க. அதனுடைய பரக்கத்து தான் இன்னைக்கு நம்முடைய கையில குர்ஆன் இருந்துட்டு. அவருடைய வயசு வெறும் 18. இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியங்கள் வேணும். வாழ்க்கையில நாங்க சாதிக்கணும், கல்வியால் உயரணும், மேல வரணும். இப்படிப்பட்ட சாதனையாளர்களாக 15 நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த வாலிபரை பற்றி இன்னைக்கு நாம நினைவு கூறுறோம். இன்னும் ஒரு 15 நூற்றாண்டு உலகத்தினுடைய அழிவு நாள் வரைக்கும் அவர் நினைவு கூறப்படுவார். நாளை மறுமையிலும் அல்லாஹ் அந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கண்ணியப்படுத்துவார். அவர்களுடைய உயர்வு மறுமை மஹ்ஷர் வரைக்கும் பேசப்படும். அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக, உலகத்தினுடைய கல்வியை கற்ற கல்வியாளர்களாக நாம் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாணவிகளுக்கும் வர வேண்டும். அன்பிற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல இந்த படிக்கக்கூடிய இந்த பருவ காலத்துல நம்ம இடத்துல வர வேண்டிய இன்னொரு விஷயம் விடாமுயற்சி. உயர்ந்த லட்சியங்களை நாம முன்னெடுக்க வேண்டும். ஆசையை நீங்க வைக்க வேணாம் அல்லாஹ் சொல்ல, உயர்ந்த ஆசைகளை, உயர்ந்த லட்சியங்களை நீங்க முன்னெடுங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கான். எனவே உயர்ந்த தீன் சார்ந்த லட்சியங்களை முன்னெடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த உயர்வான இடத்துக்கு நம்ம எல்லோரையுமே கொண்டு போவான், நம்முடைய சந்ததிகளையும் கொண்டு போவான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம நம்முடைய மார்க்கம் காட்டக்கூடிய அந்த வழியில, அந்த அமைப்புல நாம் பயணம் செய்யக்கூடியவராக இருக்கும். எனவே மாணவ சமுதாயத்திற்கு தங்களுடைய இந்த மாணவ பருவத்தில், இந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குணம் என்ன என்பதாக சொன்னா, நேர மேலாண்மை வேணும். நம்முடைய நேரங்களில் கவனம் அதிகமாக செலுத்தணும். காலம் பொன் போன்றது, காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது என்பதாக சொல்லி பலமுறைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எனவே நேரம் சாதாரணமான விஷயம் அல்ல, தவற விட்டுட்டோம் என்பதாக சொல்ல. படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தல சொன்னா, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள், நஷ்டங்களை எதை கொண்டும் இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாது. அந்த நஷ்டங்களை, அந்த வாய்ப்புகளை தவற விட்ட ஒவ்வொருத்தரிடத்திலும் போய் கேள்வி பாருங்க, கண்ணீர் மலக கதறி கொண்டு உங்களிடத்துல அதற்கான விளக்கங்களை சொல்லுவாங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற கூடாது. நேரத்தில் நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய நேரத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நாம் நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய பாதை உயர்வு என்ன, அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களை கவனமாக கேளுங்க. ஒரு வருடத்தினுடைய மதிப்பு
சொல்லியிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நேர காலங்கள் என்பது மிக மகத்துவமானதாக இருக்குது. குறிப்பாக வாலிபர்கள், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய நேர காலங்களை திட்டமிட்டு சரியான முறையில் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த நேர காலங்கள் தவறிடுச்சுன்னு சொன்னால் அதனுடைய இழப்புகள் ஈடு செய்ய முடியாது. ஒரு வருடத்தினுடைய இழப்பு, ஒரு வருடம் கடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய இழப்பு சர்வசாதாரணமாக நாட்கள் காலங்களை நம்ம கடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு வருடத்தினுடைய அதனுடைய மதிப்பு, ஒரு வருடம் முழுவதுமாக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆன மாணவர்கள், ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பப்ளிக் எக்ஸாமுக்காக அல்லது கவர்மெண்டினுடைய குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாமுக்காக வருஷம் முழுவதுமாக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சி, ராப்பகலாக தூங்காமல், சரியான சாப்பாடு இல்லாமல் சாதிக்க துடிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளை செஞ்சு ஒரு வருடம் முழுவதுமாக படித்து கடைசியில் எக்ஸாம் எழுதி சரியான ரிசல்ட் இல்லைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் கேட்டு பாருங்க, ஒரு வருடத்தினுடைய மதிப்பினுடைய மகத்துவத்தை நமக்கு விலைக்கு சொல்லுவாங்க. ஒரு வருடத்தினுடைய மதிப்பு சாதாரணமானது. வருஷம் முழுக்க படித்து அதுக்காக அல்லோல் பட்டு அதுல ஃபெயில் ஆயிட்டோம், அதுல நம்ம நினைச்ச மார்க்க இலக்க எட்ட முடியலன்னு சொன்னா அதனுடைய வருத்தம் அவங்களுக்கு தான் தெரியும், அதனுடைய மதிப்பு. ஏன் திரும்பவும் அதை நாம அடையணும் சொன்னா ஒரு வருஷம் காத்திருக்கணும். அடுத்த எக்ஸாம், அடுத்த குரூப் எக்ஸாம், அடுத்த சிவில் எக்ஸாம், அடுத்த பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம காத்திருந்தாதான் திரும்பவும் அந்த இலக்கை தாண்டி நம்மளால பயணிக்க முடியும். ஒரு வருடத்தினுடைய அந்த மதிப்பு, வருடம் முழுவதும் முயற்சி செய்து அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் தோற்று போனவர்களிடத்தில் கேட்டு பாருங்க, வலியோடு அதனுடைய வேதனைகளை பகிர்வாங்க. வாழ்க்கையில வருடங்களால், ஒவ்வொரு வருடங்களால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம், கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்பட்ட கொரோனா, அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமுதாயத்தை விட்டு, முழு மனித சமுதாயத்தை விட்டு. இனிமேல் இப்படிப்பட்ட பேர் அழிவுகள் இந்த உம்மத்தில் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. எத்தனையோ குடும்பங்களினுடைய நிலைகள் தலைகீழாக புரண்டி போயிடுச்சு. பெரும் செல்வந்தராக, பெரும் கோடீஸ்வரராக இருந்த குடும்பம் அந்த குடும்ப தலைவனை இழந்து தலைகீழான மாற்றத்துக்கு ஏற்பட்டு ஒரே ஒரு வருடம் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பின்னடைவை, மிகப்பெரிய தொழில் சரிவை எத்தனையோ சமுதாயம், எத்தனையோ குடும்பத்தார்கள், எத்தனையோ வியாபாரிகள் சந்திச்சிருக்காங்க. அவங்களிடத்துல கேட்டா சொல்லுவேன், இந்த வருடத்தினுடைய தாக்கம், இதனுடைய மதிப்பு, வாழ்க்கையில் எவ்வளவு விஷயத்தை இழந்துட்டேன்னு சொல்லுவாங்க. எனவே வருடங்கள், நாட்கள் என்பது சாதாரணமானது கிடையாது. மாதத்தினுடைய மதிப்பு, குறை பிரசவத்தில் ஒரு தாய் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை அந்த தாயிடத்துல போய் கேட்டா சொல்லுவாங்க, 10 மாசங்கள் பூர்த்தி ஆகணும் குழந்தை பிறக்கணும், குறைஞ்சபட்சம் 9 மாசங்கள் பூர்த்தி ஆகணும். அவைகள் பூர்த்தியாகாம 7 மாசத்துல 8 மாசத்திலே குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த தாயிடத்துல போய் கேட்டு பாருங்க, அந்த தாயும் சேயும் படக்கூடிய அந்த அவஸ்தை வலியோடு சொல்லுவாங்க மாதங்களினுடைய மகத்துவம் என்ன. அந்த 2 மாசம் பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னா சலாமத்தாக அழகாக அந்த குழந்தை பிறந்திருக்கும். அந்த 2 மாத குறை பிரசவத்தில் பிறந்ததினால் அந்த குழந்தை படக்கூடிய அவஸ்தைகள், அந்த இங்க்பெட்டர்ல வைத்து அதற்கான சிகிச்சை, அதை பாதுகாத்து உருவாக்கக்கூடிய அந்த சூழல்கள் எவ்வளவு பெரிசாக இருக்கும். மாதங்களுடைய மகத்துவத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னா அந்த மாதத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் அடைந்தவர்கள் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இது எவ்வளவு பெரிய வலிமிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாளினுடைய மதிப்பு, ஒரு மணி நேரத்தினுடைய மதிப்பு, சில வினாடிகளுடைய மதிப்பு. சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பல இது போன்ற விஷுவல்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு வாலிபர் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு இருக்கார். அவர் ஏதோ பேருந்துக்காக அல்லது யாருக்காக காத்துட்டு இருக்கார். 5-10 நிமிஷமா நின்றுட்டு இருக்கார். அந்த விஷுவல் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர் என்பதாக அந்த மரத்திலிருந்து ஒரு எறும்பு அவருடைய சட்டைக்குள்ள உள்ள பூந்துருச்சு. எறும்பு பூந்தா என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி துடிச்சு போயிடுவாங்க. அப்படி நெளிஞ்சு இப்படி நெடுஞ்சு அப்படியே அவர் தட்ட பார்க்கறாரு, அது கீழே உலராமல் தெரியல. அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் அந்த மரத்தை விட்டு நகர்ந்து கடைசியில ஒரு 10 அடி தள்ளி அதை தட்டி விடுறார். வித்தின் செகண்ட் ஒரு வேகமாக வந்த வாகனம் அந்த மரத்துல மோதி தூள் தூளா வெடிச்சிருச்சு.
வினாடிகளினுடைய மதிப்பு. அந்த ஒரு சில வினாடிகள் அந்த இடத்தை விட்டு அவர் நகரலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர் அங்க மௌத்தாயிருக்கலாம். வினாடிகளுடைய மதிப்பு இப்படி சில வினாடிகளில் உயிர் பிழைத்தவர்களிடத்தில் கேட்டா சொல்லுவாங்க அந்த வினாடிகளினுடைய மதிப்பு என்ன, மைக்ரோ செகண்ட் என்பதாக சொல்லுவாங்க. அந்த வினாடிகளிலும் ஆக குறைவு. பல ஸ்போர்ட்ஸ்கள்ல ஓட்டப்பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய உசைன் போல்ட் போன்றவர்கள் இடத்துல போய் கேட்டா சொல்லுவாங்க அந்த மைக்ரோ செகண்ட், அந்த வித்தின் மைக்ரோ செகண்ட்ல ஒரு செகண்ட் தாமதமானதால பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த முதல் இடத்தை தவற விட்டுருப்பாங்க. இந்த நேர காலங்கள் என்பது சாதாரணமானதல்ல. அதனால் இழப்பை சந்திச்சவங்க இடத்துல போய் கேட்டா சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய பாதிப்பு. எத்தனையோ பேர்கள் சிவில் சர்வீஸ் போன்ற எக்ஸாம்லாம் எழுதுறாங்க, ஐஏஎஸ்க்கு எழுதுறாங்க, ஐஎஃப்எஸ் எழுதுறாங்க, ஐபிஎஸ்க்கு எழுதுறாங்க, ஐஆர்எஸ் எழுதுறாங்க. இது எல்லாமே கிரேட் மார்க்கை பொறுத்து அவங்களுடைய தரங்கள் பிரிக்கப்படும். படிக்கக்கூடிய காலத்துல அதுக்கான சரியான பயிற்சிகள் எடுக்காம ஒரு பெரிய டார்கெட்டை வச்சு படிச்சார், ஆனா சரியான மார்க் வரல, அவருடைய பதவி அவருடைய பொறுப்பு எல்லாமே அதுக்கு தகுந்தா போலதான் வரும். நல்ல ஃபர்ஸ்ட் மார்க்ல பாஸ் ஆனார், அவர் ஐஏஎஸ் ஆக மாவட்ட கலெக்டராக பெரிய பொறுப்புல போவார். அதற்கு அடுத்த கிரேட் ஐபிஎஸ், அவர் போலீஸ் அதிகாரியாக போவார். அதுக்கு அடுத்த கிரேட் ஐஎஃப்எஸ் இருக்கு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இன்னும் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அதே ஐஎஃப்எஸ் என்பதாக சொல்லுவாங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் என்பதாக சொன்னா இந்திய நாடு பல நாடு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்ல அந்த நாடுகளில் இந்திய தூதர்களாக போகக்கூடிய அந்த பொறுப்பு கொடுக்கப்படும். அதே ஐஎஃப்எஸ் என்பதாக தான் போடப்பட்டிருக்கும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். காட்டில் போய் ஃபாரஸ்ட் ஆபீசரா உட்கார்ந்திருக்கும். மார்க் குறைஞ்சு போச்சு, கிரேட் குறைஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய வித்தியாசம். கண்ணியமிக்க மாணவர்களே, தாய்மலை சகோதரிகளே, வாழ்க்கையிலே நேர காலங்கள் என்பது பேர் அற்புதமானது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கு. குறிப்பாக படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் அதீத கவனத்தை நம்முடைய நேர காலங்களை படிப்புல, மார்க்க விஷயத்துல, இல்மை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள்ல நாம் அதிகமாக செலுத்த வேண்டும். இது நம்ம இந்த பருவங்கள்ல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்கு. அதே போல நல்ல தோழமைகளை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பல பேர் வழிகட்டு போறது, தரிகட்டு துரியறது எல்லாமே நண்பர்களின் மூலமாக. நட்பு சரியில்லை, ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையாகட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நட்பு சரியில்லாமல் போனதினால் அழிந்து போன மாணவ சமுதாயம், அதனால் ஏற்பட்ட அவமானங்கள், அந்த குடும்பங்களுடைய பாதிப்புகள் இந்த நாவுகளால் சொல்றதுக்கு சக்தி கிடையாது. எனவே நம்முடைய நண்பர்கள், நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய தோழன், நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தோழி எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சாதாரணமானதில் நல்ல சகவாசம் நல்வாழ்க்கையை தரும். கூடா நட்பு கேடாக முடியும். ஹதீஸுடைய கருத்துகள்ல பழமொழிகள்ல வரக்கூடிய வார்த்தைகள் இது சாதாரண விஷயம் அல்ல. எனவே இந்த காலகட்டங்கள்ல நமக்கு தீன் ரீதியாக, துன்யா ரீதியாக, மறுமை ரீதியாக, நமக்கு எல்லா ரீதியிலும் நமக்கு உறுதுணையாக பக்கபலமாக நம்மோடு பயணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல சாலிகானவர்களை மட்டும் நண்பர்களாக தேர்ந்தெடுங்க. அப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு வைங்க. ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் அந்த மஹல்லாவினுடைய இமாமோடத்தில் நெருங்கிய தொடர்புல இருக்கும். அவங்க தான் நமக்கு ரஹபரே சாலிஹா, அவங்க தான் நமக்கு சிறந்த வழிகாட்டி. அவங்களுடைய தொடர்புல இருந்தோம் அல்லாஹ் நம்மளை செஞ்சிருவான். ஒவ்வொரு பெண்களும் மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஆலிமாக்கள் இருப்பாங்க, உஸ்தாபிகள் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்த மூத்த பெண்கள் இருப்பாங்க. அவங்களுடைய தொடர்புல நம்முடைய பெண் பிள்ளைகளை தொடர்பு படுத்தணும். அந்த நிலையில வளர்த்தோம் என்பதாக சொன்னாதான் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நாளை மறுமையில் அவங்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கும். எனவே தோழமையை தேர்ந்தெடுப்பதில் அதீத கவனத்தை செலுத்தணும். அந்த தொடர்பு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா, நபி அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு பயணத்துல காட்டுல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடுமையான தாகம், கடுமையான பசி, கையில் எதுவும் கட்டுச்சாதனங்கள்லாம் இல்லை, கொண்டு வந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல ஒரு சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல போய் அவருடைய ஆடா இருந்தால் அதில் அனுமதி கேட்டு பால் கறந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க. அந்த வாலிபருக்கு, அந்த சிறுவருக்கு சொந்தமான ஆடுகள் தான் அது. எனவே அந்த சிறுவர் சொன்னார், என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆடுகள் எல்லாம் மலட்டு ஆடுகள், இதெல்லாம் பால்லாம் கறக்க முடியாது. நீங்க பசியோட வந்திருக்கீங்க, தாகத்தோட வந்திருக்கீங்க சொல்றீங்க, இந்த ஆட்டுலாம் இருந்தெல்லாம் பால் வராது, அது மலட்டு ஆடாக இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவரிடத்துல சொன்னாங்க, மலட்டாடா இருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த ஆட்டை எங்க கிட்ட கொடு, நாங்க பார்த்துக்கிறோம். இந்த சிறுவருக்கு பெரிய ஆச்சரியம். சிறுவராக இருந்தாலும் எல்முடையவராக இருந்தார், நல்ல ஒரு அறிவுடைய சிறுவராக இருந்தார். மலட்டாட்டுல இருந்து இந்த மனுஷங்க எப்படி பால் கறக்க போறாங்க? ஆச்சரியமா இருந்துச்சு. சரி கேட்கறாங்க, பெரிய மனுஷன் கேட்கறாங்க, கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஆட்டை கொடுத்துட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டினுடைய மடியை அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி தடவி விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், மல 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 என்பதாக சொல்லி பால் சுரக்க ஆரம்பிச்சிச்சு. நபி அவங்க
குடிச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் குடிச்சாங்க. குடிச்சதுக்கு பிறகு அந்த சிறுவருக்கும் கொடுத்தாங்க. அவரும் குடிச்சார், ஆனந்தம் அடைஞ்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சிறுவர் இடத்துல சொன்னாங்க, எங்களுக்காக எங்களுடைய பசியை தீர்த்து வச்சிருக்கப்பா, எங்களுடைய தாகத்தை நீ தீர்த்து வச்சிருக்க, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல், உனக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல், நான் நிறைவேற்றி தரேன், எந்த ஆசையா இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க. அப்ப அந்த சிறுவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார், அல்லமணி கலிமத்தன், நீங்க அந்த ஆட்டு மலட்டாடு, அதுல இருந்து பால் வராதுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அந்த மலட்டாட்டு மடியை பிடித்து கொண்டு ஏதோ முணுமுணுத்தீர்களே, ஏதோ கலிமத்துன் அல்லமணி கலிமத்தன், ஏதோ வார்த்தைகள் ஏதோ ஓதினீர்களே, மந்திரம் ஓதினீர்களே, அந்த மந்திரத்தை, அந்த ஓதிய வார்த்தை, அந்த கலிமத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நபி அவங்களே அப்படியே ஆடி போயிட்டாங்க. யா குலாம் அன்த முஅல்லிம், நீ ஆடு மேய்க்கக்கூடிய இடையிடையை போல அல்லப்பா, ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ட்ரைனடு ஸ்டூடெண்டை போல, கல்வி கொடுக்கப்பட்ட கல்வியாளனை போல பேசுகிறாயே, நீ ஆடு மேய்க்கக்கூடியவனாக பார்த்தால் தெரியலையே. ஏன்னா அடிமடியிலே கை வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் கேளு உனக்கு தரேன்னு சொல்லி நபி அவங்க கேட்கும்போது, நீங்க என்ன துவாவை ஓதி அந்த மலட்டாட்டுல இருந்து பாலை கறந்தீங்களோ அந்த துவாவை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எனக்கு பசிக்கும் போதுல நான் குடிக்கணும். நபி அவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா குலாம் அன்த முஅல்லிம், நீ சாதாரண ஆட்டு இடையனை போல உன்னை பார்த்தா தெரியல, நீ ட்ரைனடு செய்யப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு ஆலிமை போல, ஒரு இல்மாலியை போல காட்சி தருகிறாய், நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லப்பா, எங்களோட வா. சுப்ஹானல்லாஹ், கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மலே சகோதரிகளே, நபி அவர்கள் அழைச்சிட்டு போனாங்க. நபியோடு ஏற்பட்ட அந்த ஆட்டு இடையனுக்கான தோழமை சகவாசம் அவரை எவ்வளவு பெரிய உயர்வுக்கு கொண்டு போச்சு. அவர்கள் தான் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அந்த ஆட்டு இடையன் தான். நபி அவங்க சொன்னாங்க, உம்முல் குர்ஆன், இந்த அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து இறங்கிய குர்ஆனை அது இறங்கிய முறையிலே நீங்கள் ஓத கேட்க வேண்டும் என்பதாக சொன்னா, என்னுடைய தோழர்கள் 4 பேர் இருக்காங்க, உபை இப்னு கஅப், சாலிம் மௌலா ரலியல்லாஹு தஆலா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இவர்களிடத்தில் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி நபி சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒருவர்களில் தான் இந்த இப்னு மஸ்ஊத் உம்முல் குர்ஆன், இந்த உம்மத்தினுடைய காரிகளின் தலைவர் என்பதாக சொல்லி நபி அவங்க யாரை பிற்காலத்தில் போட்டாங்களோ அவர் ஆரம்பத்தில் சாதாரணமான ஒரு ஆட்டு இடையன் தான். நபியோடு ஏற்பட்ட அந்த தொடர்பு அவரை எங்கு கொண்டு போய் நிறுத்துச்சு. சுப்ஹானல்லாஹ். எனவே நல்லோர்களுடைய அந்த தோழமை, பெரியார்களுடைய தோழமை, உலமாக்களுடைய அந்த தோழமை நம்முடைய பிள்ளைகள் இருந்தாங்க. இஹ்லாஸாக எந்த உலக ஆதாயத்தை எதிர்பார்க்காம நம்முடைய உலமாக்கள் நம்முடைய பிள்ளைகள் தொழுகிறத பார்த்து, குர்ஆன் ஓதுறத பார்த்து, அவங்க அமல் செய்யறத பார்த்து இஹ்லாஸாக கையேந்தி, யா அல்லாஹ் இந்த பிள்ளையை கபூல் செய்டா யா அல்லாஹ், இந்த பிள்ளையினுடைய மறுமை வாழ்க்கையை கபூல் செய்டா யா அல்லாஹ், இந்த பிள்ளையை உயர்ந்த உயர்ந்த பதவிகள் பொறுப்புகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கு என்பதாக சொல்லி உலமாக்கள் இஹ்லாஸாக துஆ செய்தாக சொன்னா நம்முடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு உயர்வு கொண்டு போயிடும். அது உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். எனவே நம்முடைய பிள்ளைகளை உலமாக்களோடு நல்லோர்களுடைய அந்த தோழமையோடு நாம ஏற்படுத்தி வைக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு IAS, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப உண்மையானவர், நல்ல எழுத்தறிவு மிக்கவர், அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்கார் என்ற தகவல் நமக்கு தெரியும். அவர் தன்னுடைய எழுத்தாற்றலில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார், நண்பன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் ஒரு தலைப்பு, நண்பன் சாகலாம், நண்பன் சாகலாம், நட்பு சாகாது. நண்பன் வேணா சாகலாம், இறந்து போகலாம், ஆனா அவனுடைய நட்பு என்னைக்குமே அழியாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து நடந்த உண்மை நிகழ்வு அவர் பதிவு செஞ்சிருக்கார். என்ன நிகழ்வுன்னு சொன்னா, 2 வாலிபர்கள் சிறு வயசுலேருந்து, குழந்தை பருவத்திலிருந்து ஒன்றாக இணைந்து ஒன்றாக படித்து ஒரே கல்லூரி, ஒரே காலேஜ், ஒரே ஆபீஸ் என்பதாக சொல்லி ஒரு நெடுந்தூர 30 வருட கால பயணம் ஒன்றாகவே பயணிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நேசத்துடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான தோழமையாக இருக்கும். அப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு நண்பன் ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிடுறார், மூத்தாயிடுறார், மரணிச்சிடார். இந்த நண்பனால தாங்கிக் கொள்ள முடியல. இவ்வளவு காலமாக நம்மோடு எல்லா நிலைகளிலும் கூட பயணித்த நம்முடைய நண்பன் இப்படி மரணிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி அந்த கவலை அவரை ஒண்ணுமில்லாம நினைச்சு 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 ஒவ்வொரு நாளும் வருந்தக்கூடியவராக இருக்கா. இவ்வளவு காலம் பழகிய நண்பன் இப்படி மௌத்தாயிட்டானே. நாட்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது, கிட்டத்தட்ட 10 வருஷம் போயிடுச்சு. நண்பனை இழந்து அந்த வாட்டம், அந்த கவலை அவருடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் திடீர் என்பதாக தனக்கு ஒரு அழைப்பு வருது, தன்னுடைய மொபைலுக்கு அவர் அழைப்பு வருது, போன் கால் வருது. அவர் எடுத்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். ஏன்னா 10 வருடங்கள் கழித்து தன்னுடைய நண்பனுடைய மொபைல் நம்பரிலிருந்து அழைப்பு வருது. அவருக்கு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி. நம்முடைய நண்பன் நாம பிரிஞ்சிட்டோம், 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருடங்கள் கழித்து நம்முடைய நண்பனுடைய மொபைல் போன்ல இருந்து நமக்கு போன் வருது, யார் பண்றாங்க? ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த போனை எடுத்து காதல வைக்கிறார். மழலை குரல்ல 6-7 வயது நிரம்பிய ஒரு ஆண் பிள்ளை அங்க எதிரில இருந்து பேசுது. அங்கிள் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுது. இவர் கேட்கிறார், யாருப்பா நீ எங்க இருந்து பேச? இங்க இருந்து பேசுற, உனக்கு என்ன வேணும்? இல்லை எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்.
அந்த மழலை மொழியிலேயே அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். சைக்கிள் வேணுமா? சரி, நான் வாங்கி தரேன், நீங்கள் யார் எனக்கு தெரியணுமே. அப்போ அந்த குழந்தை சொல்லுச்சு, நான் யாருன்னு நான் எப்படி சொல்லுவேன்? சரி, என்னுடைய நம்பர் உனக்கு எப்படிப்பா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டா. இல்லை, நான் என்னுடைய அம்மாவிடத்தில் எத்தனையோ விஷயம் கேட்பேன், எல்லாத்தையுமே எங்கள் அம்மா வாங்கி தர முடியாது, கஷ்டமாயிடுச்சு, அப்பா மூத்தா போயிட்டார், இனிமேல் எதுவும் வாங்கலாம் முடியாது, இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்குன்னு சொல்லிடுச்சு. கடைசியாக சைக்கிள் வாங்கி ஓட்டினேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சைக்கிள் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி ஒரு விஷயத்தை கேட்கும் போது எங்களுடைய அம்மா கஷ்டத்தில் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. நான் கவலையில் இருந்த தருணத்தில் வீட்டில் வேறு ஏதோ ஒரு பொருளை தேடும் பொழுது எதர்ச்சியாக ஒரு ஃபோட்டோ கிடச்சிச்சு. என்னுடைய தந்தையும் அந்த தந்தை அவருடைய புகைப்படத்துக்கு பக்கத்தில் இன்னொருவருடைய புகைப்படமும் இருந்துச்சு. யாருன்னு எனக்கு தெரியல. அந்த புகைப்படத்தை நான் திரும்பி பார்த்தா அதில் இந்த நம்பர், நான் இப்போ எந்த நம்பரில் பேசிக்கிட்டு இந்த நம்பருக்கு பேசிக்கிட்டு இருக்கணும், அந்த நம்பர் பதிவு செஞ்சிருச்சு. என்னுடைய தந்தை அதுக்கு கீழே எழுதி வச்சிருந்தார், என்னுடைய மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிர்பந்தமான ஒரு சூழல், ஒரு நெருக்கடியான நிலை, ஒரு தேவன் வரும். அந்த தருணத்தில் இந்த எண்ணுக்கு நீ அலை, கண்டிப்பாக உனக்கு உதவி வந்து சேரும் என்பதாக சொல்லி என் தந்தை எழுதி வச்சிருந்தார். அதனால தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். உடனே அவர், நீ போனை வைப்பா, இப்போதே வருகிறேன் என்பதாக சொல்லி சைக்கிளை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய நண்பனுடைய மகனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். இறையன்பு ஐஏஎஸ் எழுதியிருக்கார், நண்பன் சாகலாம், உண்மையான நட்பு என்னைக்குமே சாகாது, அது உண்மையாக என்றென்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதாக சொல்லி பதிவு செஞ்சிருக்கார். எனவே இப்படிப்பட்ட நல்ல தோழமைகளை இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் பயன் தரக்கூடிய நல்ல நண்பர்களை நமக்கான நண்பர்களாக நாம் தேர்ந்தெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க தாய்மல்ல சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல ஈமானிய சூழல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். தீனோடு சேர்ந்து துன்யாவுடைய விஷயங்கள் இதிலும் நாம நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமுதாயத்தவர்கள் மேலோங்க வேண்டும், உயர் அந்தஸ்துக்கு போக வேண்டும் என்ற ஆசைகளோடு நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த அற்புதமான மஜ்லிஸ் நிகழ்வு பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு வருது. நான் பல சந்தர்ப்பங்களில் என்னுடைய பள்ளியில் ஜும்மாவிலேயே நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய பிள்ளைகள் இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி போஸ்டர்கள், பேனர்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். உண்மையிலேயே மனசார சொல்றேன், அந்த பேனர்களில், போஸ்டர்களில், அந்த பத்திரிகைகளில், நியூஸ்களில் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டுறாதா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம பையன் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கான், ஸ்டேட் லெவலில் நம்முடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இடம்பெற்றதா? என்னுடைய ஆதங்கம் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்தினுடைய அத்தனை நல்லுள்ளங்களினுடைய ஆதங்கம் நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும், அவர்களுடைய பெயர்கள் இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கணும், எல்லோருக்கும் உண்டான ஆசை. கனிமிக்க தாய்மலே சகோதரிகளே, பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுடைய சமூகமே, உங்களுடைய பிள்ளை சாதிச்சா அது உங்கள் குடும்பத்தினுடைய சாதனையாக மட்டும் பார்க்கப்படுதல, சமுதாயத்தினுடைய சாதனையாக தான் பார்க்கப்படுது. உங்க பிள்ளை பப்ளிக்ல பாஸ் ஆகிட்டானா, உயர்ந்த பதவிக்கு போயிட்டானா, உயர் பொறுப்புக்கு போயிட்டானா, உயர் கல்வியில ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சானா, உங்க குடும்பம் சந்தோஷப்படுதோ இல்லையோ, முழு முஸ்லிம் சமுதாயம் சந்தோஷப்படுது. நம்ம சமுதாயத்தை சார்ந்த மாணவன் ஜெயிச்சிட்டான், முதல் மார்க் எடுத்துதான் என்பதாக சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுடைய வெற்றியை சமுதாயத்தினுடைய வெற்றிகளாக தான் பார்க்கப்படுது. எனவே நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த இடங்களுக்கு போகணும், உயர்ந்த லட்சியங்களை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் ஈமான இழந்துடக்கூடாது, அல்லாஹ் ரசூலை மறந்துடக்கூடாது, குர்ஆனை மறந்துடக்கூடாது. குர்ஆனை, ஈமானை, இஸ்லாமை மறந்துட்டு எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் அது ஒன்றுமே கிடையாது. ஆரம்பத்தில் நமக்கு சொன்னாங்க, மார்க்கத்தை மறந்து ஒழுக்கத்தை இல்லாம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி எதுக்கும் எதுக்கும் அது ஒத்து வராது. உப்பில்லாத பண்டத்தை போல, உப்பில்லாத உணவு எப்படி குப்பைக்கு போகுமோ, ஒழுக்கமும் மார்க்கமும் இல்லாத அந்த உயர்வுகள் உலகத்திலும் பயன் தராது, நாளை மறுமையிலும் பயன் தராது. எனவே ஈமானோடு, இஸ்லாத்தோடு, அல்லாஹ்வுடைய நினைவுகளோடு, இறையச்சத்தோடு உயர்ந்த இலக்குகளை, உயர்ந்த லட்சியங்களை பெறக்கூடிய பிள்ளைகளாக முன்மாதிரியாக நாம் உருவாக்கணும். எனக்கு தெரிஞ்சு சமீப காலகட்டத்தில் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ உயர் பதவிகள் இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில தீனுடைய தொடர்புல இருந்துகிட்டு இருக்காங்க, அமலாளிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க. நம்முடைய டாக்டர் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ஒரு மருத்துவராக இருக்காங்க. மருத்துவத்துறை சாதாரணமானதில்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய எட்டா கனியாக இருந்துகிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு பெரிய மருத்துவ படிப்பு படிச்சு இன்னைக்கு அவங்களுடைய சுன்னத்தான தோற்றத்தை பாருங்க, தீனுடைய பணிகள்ல முதன்மையாளராக நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட முன்னோடிகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குறோம். நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு புதிய எஸ்பி நியமிக்கப்பட்டிருக்கார். அவருடைய பெயர் ஃபைரோஸ் கான். நம்முடைய பள்ளிக்கு தான் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரார். வெறும் பதவி மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், உண்மையை சொல்றேன், அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம், நேரடியாக சந்திச்சு பேசக்கூடிய தருணங்கள் கிடைச்சிச்சு. நல்ல தீன்தாரியான மனிதராக இருக்கார், அமலாளியாக இருந்துகிட்டு இருக்கார். தினம் அவருடைய மகன் இப்ப கோயம்புத்தூர்ல காலேஜில் படிச்சுட்டு இருக்கார், லீவுக்காக வந்திருக்கார். ஃபஜர் முதற்கொண்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு பின்னாடி அவருடைய வீடு இருக்கு, வீட்டுக்கு பின்னாடி வீடு கோட்ரஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து ஃபஜர் தொழுகை முதல்
முதல் கொண்டு ஒவ்வொரு வத்துக்கும் அந்த போலீஸ் ஜீப்பில் அவங்களுடைய மகனுக்கு ஒரு டிரைவரை போட்டு அனுப்பிட்டு இருக்கார். வந்து தொழுதுட்டு போயிட்டு இருக்கார் அந்த பையன். நல்ல கொடையாளியாக இருக்கார், தீனுடைய சூழல் இருக்கார். அவரிடத்துல கேட்டோம், இப்படிப்பட்ட உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க இப்படி தீனுடைய தொடர்புகள் எல்லாம் பெருசா பார்க்க முடியாத சார், நீங்க இப்படி இருக்கீங்களே. அவர் சொன்னா, நான் படிச்சதெல்லாம் ஜமால் முகமது கல்லூரியில, அங்கிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீனுடைய சூழல், அங்க இருக்கக்கூடிய அந்த மாஹோல், அங்க உலமாக்கள் இருக்காங்க, தீனுடைய தொடர்புல இருக்காங்க, பெரியார்கள், தாவத்துடைய வேலையில ஈடுபடக்கூடியவங்க, இப்படிப்பட்ட சூழல் வந்து என்ன அதே நிலையில வைத்துட்டு இருக்கு. என்னுடைய குடும்பத்தையும் அந்த நிலையில் நான் வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய உயர் பதவிக்கு போனாலும் அல்லாஹ் ரசூலை மறக்காத அப்படிப்பட்ட உயர் அதிகாரிகளை நாம உருவாக்கணும். எத்தனையோ பேர் இது போல நம்முடைய மஹல்லாக்கள்ல, நம்முடைய பகுதிகளில் இருந்துகிட்டு இருக்காங்க, அல்லாஹுடைய பெரிய தீனுடைய சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய மஹல்லால கரூர் மெடிக்கல் காலேஜினுடைய ப்ரொஃபசர், சேலத்தை சார்ந்த முகமது கனி என்பதாக சொல்லி வந்திருக்கார். மெடிக்கல் காலேஜினுடைய ப்ரொஃபசர், MBBS MD. சமீபத்தில் சில ஒரு ஆண்டுக்கு முன்னாக மெடிக்கல் கரூர் மாவட்டத்தினுடைய மெடிக்கல் காலேஜினுடைய நியமன டீனாக, பொறுப்பு டீனாகவும் செயல்பட்டார். ஒரு 6 மாச காலம் டீனாக இருந்தார். எவ்வளவு பெரிய உயர் பதவி டாக்டர் சாப்புக்கு தெரியும். டீன் என்பது அது மாவட்டத்தினுடைய மெடிக்கல் கல்லூரியிலே டீனா பொறுப்பாளர் இருக்கார், ஒரு பேராசிரியர் இருக்கார் என்பதாக சொன்னார். எவ்வளவு பெரிய பொறுப்பு. அவர் ஐவேளை தொழுகை ஆளி. தன்னுடைய மகளை நம்முடைய மக்தபில் ஓத வச்சிட்டு இருக்கார். அந்த பிள்ளை நம்ம கிட்ட தான் ஓதிக்கிட்டு போயிட்டு இருக்கு. நல்ல தீனுடைய சிந்தனை. முழு குடும்பமும், அவர், அவருடைய மனைவி, மகள், மகன் 4 பேருமே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில சிறப்பான முறையில் உம்ரா செஞ்சிருக்காங்க. கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட உயர் பதவிகளுக்கு சென்றாலும், உயர் பொறுப்புகளுக்கு போனாலும் முன்மாதிரியாக தீனுடைய தொடர்புடையவர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையுடைய அப்படிப்பட்ட உயர் பதவி பொறியாளர்களை, அப்படிப்பட்ட மருத்துவர்களை, அப்படிப்பட்ட அதிகாரிகளை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய மஹல்லாவிலேயே சென்னையை சார்ந்த ஷாகுல் அமீத் என்பதாக சொல்லி ஒருத்தர் இருக்கார். சென்னை மண்ணடியை சார்ந்தவர். நம்முடைய கரூர் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய மேனேஜர். அவர் தான் மேனேஜர். நீதிபதிக்கு அடுத்த கிரேட்ல அவருடைய பதவி இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு இருக்கார். ஐவேளை தொழுகையாலே சுன்னத்தான கோலத்தில் இருக்கார். அவர் ஒரு தரிகத்தை சேர்ந்தவராக இருக்கார். ஆன்மீக தொடர்பு அதிகமாக, திக்ருடைய தொடர்புகள், குர்ஆனுடைய தொடர்பு அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க அமல்கள்ல சுன்னத்தான தாடி வைத்துக் கொண்டு சுன்னத்தான சூழ்நிலைகள்ல அவர்களை பார்க்கிறது என்பது ஆச்சரியம். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அப்படி உருவாக்கணும். அப்படிப்பட்ட நியத்தை நாம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். உயர் பொறுப்புகளுக்கு போனோம், முன்மாதிரியாக அல்லாஹ் ரசூலை சமுதாயத்துக்கு ஏதாச்சும் நலவுகளை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நல்லோர்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை, மாணவ செல்வங்களை ஈமானோடு, இஸ்லாத்தோடு, இறையச்சத்தோடு இப்படிப்பட்ட உயர் பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய நல்ல சந்ததிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. இறுதியாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே பல ஆண்டு காலங்களாக, 3 ஆண்டு காலமாக பெருங்கொண்ட சேவை மனப்பான்மையோடு, தீனுடைய அக்கறையோடு, தியாகத்தோடு இந்த தீனே சாஹிப் அவார்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அல்லாஹ் இதற்காக பாடுபடக்கூடியவர்கள், உழைக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் பெரும் உதவிகளை, உலக ரீதியாக மறுமை ரீதியான அத்தனை உதவிகளையும் செய்வானாக. இதோடு இல்லாமல் இன்னும் இந்த சேவை வளரும். இது வெறும் சிறிய அமைப்பில் இல்லாமல் ஒரு பெரும் ஸ்தாபனமாக, இதாராவாக நான் நிர்வாக பெருமக்களுக்கு, சமுதாய முன்னோடிகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு தாழ்வான வேண்டுகோள் சொன்னா, சமுதாயத்தில் ஓதுவதற்கு, படிப்பதற்கு வசதி இல்லாத சூழ்நிலையில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க நம்முடைய மஹல்லாக்கள், நம்முடைய நகரத்தில். அப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை தத்தெடுத்து உருவாக்கணும். அப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை, ஆலிம்களை தத்தெடுக்கணும், ஹாஃபில்களை தத்தெடுக்கணும். நடக்கக்கூடிய நம்முடைய கரூர் மாநகரத்தில் நடக்கக்கூடிய மதரசாக்களை நம்ம தத்தெடுத்து நம்ம நல்ல நிலைக்கு நம்முடைய நகரத்தை உருவாக்கணும்னு சொன்னா, சமுதாய பொறுப்பில், நிர்வாக பொறுப்பில் அக்கறையுடைய செல்வந்தர்கள் எல்லாம் தானாக முன் வந்தாகும். நம்முடைய உலமாக்கள் அதிகமாக சொல்வாங்க, நம்முடைய கரூர்ல கல்விக்காக பேசுறோம், பாடுபடுறோம். கரூர் நகரத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு ஈமானிய சூழ்நிலை மிக்க ஒரு கல்வி கூட கிடையாது. சாதாரணமான முறையிலே ஒரு LKG UKG ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த அமைப்பில், ஒரு சிறு அமைப்பில் ஒரு சரியான ஒரு கல்வி கூடம் நம்முடைய நம்முடைய நகரத்தில் பள்ளப்பட்டியில் இருக்கு. ஆனால் கரூர் நகரத்துக்குள்ள இல்லை. திருச்சியில, ஈரோடுல, சேலத்தில், சென்னையில் எத்தனையோ இடங்களில், நகரங்களில் ஈமானிய சூழ்நிலையில கல்லூரி முதல் கொண்டு படிக்கக்கூடிய சூழல்ல அந்த செல்வந்தர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. எனவே அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய பகுதிகளில் இந்த நிகழ்வோடு இல்லாமல் இது போன்ற பெரும் பெரும் ஸ்தாபனங்களை உருவாக்கணும். நம்முடைய பகுதிகளில் ஈமான் இஸ்லாத்தோடு உள்ள கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் உருவாக வேண்டும். தீனுடைய சூழ்நிலைகள், மதரசாக்களை தத்தெடுக்கணும், மாணவர்களை தத்தெடுக்கணும். நடக்கக்கூடிய மதரசாக்களுக்கு முழு ஊக்கத்தோடு நாம அவங்களுக்கு எல்லா ரீதியிலும் பங்களிப்பு கொடுத்து இன்னும் நம்முடைய நகரத்தை, நம்முடைய கரூரை அல்லாஹ் ரசூலுடைய சந்தோஷத்துக்குரிய சூழ்நிலையில உருவாக்கணும். உலகம் மறுமையை சார்ந்த அனைத்து கல்விகளிலும் உயர்ந்த நிலையில
நிலையில கொண்டு போறதுக்கு நம்முடைய முயற்சிகள் இன்னும் தொடரும். இதோடு நின்று விடாமல் இன்னும் அது தொடரக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் அதற்கான மெஹனத்துகள், ஆலிம்களை, ஹாஃபில்களை, மாணவ மாணவிகளை, வாய்ப்பு வசதிகள் இல்லாதவர்களை தத்தெடுத்து அவர்களை உருவாக்கணும். பள்ளப்பட்டியில எத்தனையோ பேர்களை கேட்டு பாட்டுக்கு கல்வி சங்கம் இருக்கு, ஐக்கிய ஜமாத் இருக்கு. அந்த ஐக்கிய ஜமாத் மூலமாக, கல்வி சங்கங்களின் மூலமாக படித்து பட்டதாரியான அரசு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ ஆண் பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. பள்ளப்பட்டியோட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் தெரியும். கல்வி சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஆலிம்கள், ஹாஃபில்கள், கல்வி சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஆசிரியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்முடைய கரூர்ல அப்படிப்பட்ட சூழல் மிக குறைவாக இருக்கு. எனவே வரக்கூடிய காலங்களில் அந்த குறைபாடு இல்லாமல் அது நிறைபாடாக நிரப்பமானதாக ஆகணும். எனவே இது எல்லா உலமாக்களுடைய ஆசை, என்னுடைய ஆசை, நம்முடைய பொறுப்பாளர்கள் எல்லோருக்குமான ஆசை. அல்லாஹ் இந்த ஆசையை கபூல் செய்வானாக. நம்முடைய மாணவ செல்வங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய பெற்றோர் சமூகத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நிர்வாக பெருமக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த தீனுடைய சேவை மிகப்பெரிய இதாராவாக, ஸ்தாபனமாக உருவாகி உலக மக்கள் அனைவர்களுக்கும் பயன் தரக்கூடிய முன்மாதிரியான ஸ்தாபனமாக உருவாவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ, எந்த விஷயங்களை அறிந்தோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய அந்த நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா அவருடைய பரக்கத் செய்வானாக. பரவான முறையிலும் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளத்தக்க சில விஷயங்களை உரையாற்றினார்கள். ஒரு விஷயம் சொன்னாங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் இறை தொடர்போட இருந்தோம் அப்படின்னா அதனால அவர்களுக்கு வெற்றி கிட்டும். சமீபத்தில் நிதர்சனமாக கண்ட ஒரு உண்மை. அதாவது சில மாணவர்கள் என்ன அப்படின்னா படிக்கிறாங்க.